என் பேரு ரிட் காலின்ஸ். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. வசியப்படுத்தும் ராகமான 16 வார்த்தைகள் கொண்ட இந்த மந்திரத்தை தான் நியூயார்க்கோட கிழக்கு நகரத்தில் இருக்கிறவங்க எல்எஸ்டி மற்றும் இதர போதைப் பொருட்களுக்கு பதிலாக பயன்படுத்துறாங்க. 2வது அவென்யூ முதல் தெருவில் இருக்கிற ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து சுவாமிஜி தன்னுடைய இடத்தை அமைச்சிருக்காரு. அவரோட அமெரிக்க சிஷ்யர்கள் அங்க ஒண்ணு சேர்ந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறாங்க. 1965ஆம் வருடம் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு சரக்கு கப்பலின் மூலமாக கல்கத்தாவில் இருந்து நியூயார்க்கிற்கு பிரயாணம் செய்தார். இந்த கதையை யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தா நிச்சயம் நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. அவர் அமெரிக்காவுக்கு வந்தபோது அவருக்கு 70 வயசு. கையில பணம் இல்லை, யாரையும் தெரியாது, நினைச்சதை சாதிக்கிறதுக்கான எந்த வசதியும் அவர்கிட்ட இல்லை. ஆனா அவர் எடுத்த முயற்சி ஒரு சர்வதேச இயக்கத்தையே உருவாக்க காரணமா இருந்துச்சு. பழமையான பக்தி சாஸ்திரங்களை அவரே மொழிபெயர்ப்பு செய்த புத்தகங்களை மட்டுமே அவர் கொண்டு வந்தார். லௌகீகமான வாழ்க்கை முறைக்கு எதிராக நான் ஒரு புரட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சேன். அது மூலமா உலக மக்கள் எல்லாரும் அதீதமான சந்தோஷத்தை அடையணும். அதுதான் என்னோட லட்சியம். ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்காவை அடைந்த வேளையில் வேறு சில புரட்சிகளின் காரணமாக மிகவும் மோசமான அமைதியின்மை அங்கே நிலவிக் கொண்டிருந்தது. ரொம்பவும் வித்தியாசமான நேரத்துல தான் பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தார். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏதோ ஒரு சிறந்த வாழ்க்கைய எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. டைமத்தி லாரி போதைப் பொருட்கள் விற்கிறவங்களை கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அது எங்களோட தேவைக்கு போதுமானதா இல்ல. போதைப் பொருட்களுக்கு பதிலா வேற ஒரு உண்மையான பொருள் எங்களுக்கு தேவைப்பட்டது. திடீர்னு கிழக்குல இருந்து ஒரு புதிய சக்தி வந்துச்சு. இந்தியாவை நோக்கி மக்கள் அது திரும்பி பார்க்க வச்சுது. மனுஷங்களுக்குள்ள ஒரு தூய்மையும் ஞானமும் இருந்ததை நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு ஒரு உணர்வு எங்களுக்கு உணர்த்திச்சு. அதனால பிரபுபாதர் ஒரு வரலாற்று சம்பவம் நடக்கிற நேரத்துல தான் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தார். சரியான சமயத்துல எங்க எல்லாருக்கும் நடுவுலயும் அவர் வந்து இறங்கினார். அவரு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அவரை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வாவ். அவர் ஆன்மீக பேரானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார். அவர் வந்த இடத்தை பத்தி எந்த விவரமும் அவங்களுக்கு தெரியாது. அவருக்குள்ள இருக்கிற பக்தி பரவசத்தை உணரக்கூடிய நிலையோ இந்த மாதிரி பார்த்த அனுபவமும் அவங்களுக்கு இல்ல. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஆரம்பிக்க போற இந்த இயக்கம் தவறா வழிநடத்தப்பட்ட சமூகத்தோட வாழ்க்கையில நிச்சயமா ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு அவர் சொன்னார். பிரபுபாதர் ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தையும் அவருடைய முந்தைய ஆச்சாரியர்களோட உபதேசங்களையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். எல்லாரும் நினைக்கிறாங்க தான் ஒரு அமெரிக்கன், தான் ஒரு இந்தியன், தான் ஒரு ஐரோப்பியன், தான் ஒரு ஆஸ்திரேலியன். ஆனா நாம இந்த உடல் இல்ல, நாம ஒரு தெய்வீக ஆத்மா. எதிராளிய ஒரு ஆத்மாவாவோ என்ன மாதிரியே இந்த உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு ஜீவனாவோ நான் பார்க்க ஆரம்பிச்சா உடனே நாம எல்லாருமே ஒரு குடும்பமா மாறிடுறோம். அவர் மேல நான் அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப ஆழமானது. எங்களோட லௌகீக வாழ்க்கைக்கு அவர் முன்கூட்டியே சவால் விட்டார். இந்த மாதிரியான ஒரு செய்தியை கேட்கதான் எங்கள பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறத பாக்குறது தான். இன்னொருத்தரை தவறா பயன்படுத்தி தான் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரம் என்ற இயக்கம் மற்றும் அதை துவங்கிய சுவாமி. நியூயார்க் நகரம் 1965ஆம் வருடம்.
நியூயார்க் நகரோட தெருக்கள்ல நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். அஞ்சாவது அவென்யூவை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நண்பர்கள் யாரும் இல்ல, எந்த வசதியும் இல்ல. ஒரு நாடோடி மாதிரி நான் இங்க வந்திருக்கேன். பிரபுபாதர் ஒரு அலுவலக கட்டடத்துல தங்கிட்டு இருந்தாரு. ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு அவர் மாறிக்கிட்டே இருந்தாரு. நினைவு தெரிந்தவரை இதுதான் கடுமையான குளிர்காலம். நியூயார்க் மாநிலத்தில் உள்ள பகுதிகளில் மிகப்பெரிய பேரிடைவு. இன்று இரவு 4 முதல் 8 அங்குலம் வரை இருக்கும் என கணிப்பு. இந்த ஊரு பனிய பத்தி அவருக்கு எந்த விவரமும் தெரிஞ்சிருக்காது. அவர் பனிய பாத்திருக்க கூட மாட்டாரு. இங்க நியூயார்க்ல ஒரு கோயிலை கட்டணுங்கிறது என்னோட லட்சியமா இருந்தது. தனக்கு ஆதரவும் உதவியும் செய்ய சொல்லி இந்தியாவில் இருக்கிற பல தொழிலதிபர்களுக்கு அவர் கடிதம் எழுதினாரு. ஆனா அவரை ஊக்குவிச்சோ உதவி செய்யறோன்னு சொல்லியோ ஒரு கடிதம் கூட வரல. இங்க அவருக்கு 70 வயசு. ஒரு அந்நியன் மாதிரி அந்நிய பூமியில சுத்திக்கிட்டு இருந்தார். இது ஒரு ஹாம்பர்கர், இது ரொம்ப பெருசு. நான் என்ன செய்ய போறேன்? இந்த மக்கள் எல்லாரும் மாமிசம், மது, தகாத பாலுறவுன்னு வாழறாங்க. இவங்க இதை எப்படி ஏத்துப்பாங்க? தத்துவத்தை எப்படி புரிஞ்சுப்பாங்க? தயவு செஞ்சு உன் ஊருக்கு போன்னு சொல்ல போறாங்க. அவரை மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல இந்தியால வாழ்ந்த ஒருத்தருக்கு இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைஃப் மேகசின் பத்திரிக்கை அமெரிக்காவை பத்தி ஒரு தொகுப்பு எழுதிச்சு. அதுல அமெரிக்கா ஒரு பயங்கரமான தொழில்மயமான நாடா அதுல வெளிப்படுத்திச்சு. கரடு முரடான தனித்துவம், கேள்வி கேட்கிற அதிகாரம், இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ற ஒரு இடத்துல அவர் கொண்டு வந்த செய்தி சுய கட்டுப்பாடு, தேவைகளை குறைச்சிக்கிறது, கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறது, கடவுள்கிட்ட அன்பா இருக்கிறது. இதெல்லாம் அறிவுறுத்துறது ஆபத்தான விஷயம். ஆனா அவர் அதைத்தான் செஞ்சு ஆகணும். காரணம், அது அவருடைய குருவோடைய கட்டளை. மேற்கத்திய நாடுகளுக்கு போ, கிருஷ்ணரோட உபதேசத்தை ஆங்கில மொழியில எழுதி உலகம் முழுக்க பரப்பு. இதுதான் அவருடைய ஆணை. நான் மொழிபெயர்ப்பு செஞ்ச என்னோட ஸ்ரீமத் பாகவதத்தோட சில பிரதிகளை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் சிரமங்களுக்கு நடுவுல நானே நேரடியா புத்தக கடைகளுக்கு போய் என் புத்தகங்களை விற்பேன். நியூயார்க் ரொம்ப ஆடம்பரமான நகரம். ஆனா நானும் ஒரு ஏழை. என்கிட்ட இருந்த இருப்பு, என்னோட டைப்ரைட்டர், டேப் ரெக்கார்டர் எல்லாம் திருடு போயிடுச்சு. அது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. நான் கப்பல் நிறுவனத்துக்கு போய் அடுத்த கப்பல் இந்தியாவுக்கு எப்ப போகும்னு விசாரிச்சேன். 2-3 தடவை அவர் அங்க போனார். அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கிளர்க்கு கேட்டார், சுவாமி, நீங்க பல தடவை இங்க வந்து கப்பல் எப்ப திரும்பி இந்தியாவுக்கு போகும்னு கேக்குறீங்க, ஆனா நீங்க போகவே மாட்டேங்கிறீங்களே. நான் நம்பிக்கை இழந்திருந்த சமயத்துல ஒரு கவிதையை எழுதினேன். கிருஷ்ணா, எதுக்காக இந்த நாட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்னால என்ன செய்ய முடியும்? ஆனா நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமா இருக்கும். பரவாயில்ல, உன் விருப்பப்படியே நான் நடக்கிறேன். பொதுவா இந்த சுவாமிகள், யோகிகள், மத தலைவர்கள் எல்லாம் பணக்காரங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க மூலமா அங்கீகரிக்கப்பட்டு பொருளுதவி கிடைச்சி செல்வ செழிப்போட வாழ்வாங்க. இப்போ நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி, அவர் ஒரு ஆடம்பரமான அபார்ட்மெண்ட்ல மேல்கிழக்கு பகுதியில நிறைய அறைகள், பிரெஞ்சு பர்னிச்சர்ஸ்லாம் இருக்கிற ஒரு இடத்துல வாழ்ந்தார். ஆனா இந்த பக்தி வேதாந்தர் கல்கத்தா மாதிரி இருக்கிற ஒரு நகரத்துல இப்பிகள் இருக்கக்கூடிய இடத்துல
கரடு முரடான, விசித்திரமான, வித்தியாசமான, கொடூரமான அரக்கர்கள் வாழக்கூடிய இடத்துல தான் அவர் வாழ்ந்தார். அதனால அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு விதமான பிரகாசத்தை, ஒளிக்கதிர சரியான இடத்துக்கு, சரியான மக்களுக்கு அவர் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. தாழ்ந்திருந்த அவங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஒரு ஹிப்பியா இருந்ததை விட எனக்குள்ள தேடல் அதிகமா இருந்துச்சு, ஆன்மீக தேடல். காரணம், நான் நீளமான முடியோ இல்ல ஒரு புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவனுக்கான எந்த விதமான அடையாளமும் நான் வச்சுக்கல. ஆனா எதையோ தேடக்கூடிய ஒரு தேடல் எனக்குள்ள ஆழமா இருந்துச்சு. பிரபுபாதரை முதல் தடவை சந்திக்க எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா, மன்னாட்டன் இருக்கிற கிராண்ட் ஸ்ட்ரீட்ல நான் நகர குறுக்கு பேருந்துல போய்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க போறதை பார்த்தேன். அவரை சந்திச்சேன். அவர் என்கிட்ட ஒரு துண்டு பேப்பர்ல ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்து, இந்த இடத்துல இந்தியாவில இருந்து ஒரு சுவாமி வந்திருக்காரு, வாரத்துக்கு 3 தடவை ஒரு உபன்யாசம் கொடுக்கறாரு, நீ அங்க போகணும்னு சொன்னாரு. நான் முதல் தடவை பிரபுபாதரை சந்திச்சப்பவே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. காரணம், அவர் முதியவரா இருந்தாரு, கற்றறிந்த அறிஞரா இருந்தாரு, தனியா இருந்தாரு. அவருக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்குள்ள ஒரு உணர்வு தோணுச்சு. நான் தெருக்கள்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். இங்க இருந்த இளைஞர்கள் என்ன பார்த்தாங்க. ஒவ்வொருத்தரா இங்க வர ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் முகுந்தன் கிட்ட ஒரு அபார்ட்மெண்ட்டை பார்க்க சொன்னேன். செய்தித்தாள்கள் விற்கக்கூடிய இடத்துல வில்லேஜ் வாய்ஸ்ன்ற ஒரு பத்திரிகையில 26 2வது அவென்யூ பத்தி ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். முன்னாடி அது பரிசு பொருள் விற்கிற கடையா இருந்துச்சு. பேரு ஈடு இணையற்ற பரிசு. அவங்க அந்த போர்டை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா பிரபுபாதர் வேணவே வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஈடு இணையற்ற பரிசு தான் நாமளும் கொடுக்க போறோம்னு சொன்னாரு. பொதுவா அங்க 7 இல்ல 8 பேரோ தான் இருப்பாங்க. சிலர் ஏதோ தேடல் உள்ளவங்களாவும், சிலர் இப்பிக்கலாவும், சிலர் அங்கிருந்த ஒரு வகையான வைப்ரேஷனை உணர வந்தவங்களாவும், இப்படி பல தரப்பட்ட மக்கள் அங்க வந்து சேர்ந்தாங்க. நான் இப்பதான் வந்தேன், கொஞ்சம் களைப்பா இருந்தேன், வேணும்னா கொஞ்ச நேரம் இங்கேயே தூங்கி உங்க களைப்பை போக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நீங்க முதல் தடவையா வரீங்களா? பொதுவா இங்க ஒரு விஷயம் நடக்கும். உங்களை மாதிரி இங்க வரவங்க வருவாங்க, ஆனா திரும்பி போகவே மாட்டாங்க. இங்க வந்துட்டீங்கன்னா இங்கேயே இருங்க. ஏன்னா நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது சுவாமிஜி கிட்ட இருக்கு. அவங்களோட மனசுல நிம்மதி இல்ல, உலகத்துல அமைதி இல்ல, அதைத்தான் அவங்க தேடுறாங்க. பிரபுபாதர் ஒரு உண்மையான நபர்னு நாங்க உறுதியா நம்பணும். ஏன்னா போலி வேஷம் போடுற மக்களை, குறிப்பா இளைஞர்களுக்கு சுத்தமா பிடிக்கிறதே இல்ல. அப்படிப்பட்ட போலித்தனமான அடையாளம் பிரபுபாதர் கிட்டயோ இல்ல அவரோட உபதேசத்திலேயோ இருந்ததே இல்லை. அவரோட ஆளுமை திறனோட முக்கிய பகுதியா அது இருந்துச்சு. பிரபுபாதர் கிட்ட ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அவரு ரொம்பவும் அன்பானவரா இருந்தாரு. எல்லாரையுமே அவர் ஏத்துக்கிட்டாரு. கோயிலுக்கு அவங்கள ரொம்ப அன்பா வரவேற்றாரு. அது மட்டும் இல்லாம அவரை மாதிரி யாராலையும் சமைக்கவே முடியாது. அவர் சமைச்ச உணவு ரொம்ப ருசியா இருந்தது. அன்பு விருந்துக்காக அவங்க வந்தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைஞ்சபட்சம் 200 பேருக்கு அருமையான உணவை விருந்தா கொடுத்தேன். தினப்படி குறைஞ்சபட்சம் 15 இருந்து 20 பேருக்கு நான் தான் எல்லாத்தையும் சமைப்பேன். அவர் கொடுத்த உணவு வெறும் சுவையாவோ ஆரோக்கியமாவோ மட்டும் இல்ல, ரொம்ப புனிதமான ஒன்னாவும் அந்த உணவு இருந்துச்சு. கீதையில கிருஷ்ணர் உபதேசம் பண்ணியிருக்காரு, அதாவது நாம பழங்களையும் தானியங்களையும் தான் சாப்பிடணும்னு சொல்லி. அதனால இங்க ரொம்ப சுவையான உணவு இருக்கு, ரொம்ப மலிவானது, ரொம்ப நாள் கெடாம இருக்கும், ஆனா சுலபமா சமைச்சிடலாம், கொஞ்சம் வேடிக்கையாவும் இருக்கும். பௌரியில முதல் அன்பு விருந்து நடந்தப்ப பிரபுபாதர் ஒரு நம்பகமான, சந்தோஷமான தொகுப்பாளர் மாதிரி நடந்துகிட்டாரு. அவர் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இன்னும் எடுத்துக்கங்க இன்னும் எடுத்துக்கங்கன்னு மக்களை உபசரிச்சுக்கிட்டு ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு நண்பர் மாதிரி எல்லாருக்கும் விருந்தோம்பல் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. பிரபுபாதர் பாத்திரங்களை கழுவுறதுக்காக பாத்ரூம்ல மற்ற இளைஞர்கள் கூட வரிசையில நின்னுக்கிட்டு அவங்களுக்கு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியா அவங்களா முன் வந்து கேட்டாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்னு. அவங்கள அறிவு இல்லாதவங்களா அவர் நினைக்கல, ஆனா அதே சமயம் அவங்க கிட்ட இருந்து பூரணத்துவத்தையும் அவர் எதிர்பார்க்கல. அவங்க அங்க இருக்கணும்னா கொஞ்சமாவது முயற்சி செய்யணும்னு அவர் எதிர்பார்த்தாரு. இங்க கத்துக்க வந்திருக்கோம், அதைத்தான் இங்க செய்யறோம். நாங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இங்க இருக்கு. சமீபத்துல 2 மைமோகிராஃப் மிஷினை நாங்க வாங்கினோம். அதை வச்சுதான் பிரிண்டிங் செய்யறோம். என்னோட மாணவர்கள்ல பலர் LSD பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாங்க. ஆனா இப்போ அதை அவங்க விட்டுட்டாங்க. அவங்க மாமிசம் சாப்பிடுறதில்ல, அவங்களுக்கு மது, சிகரெட் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படுறதில்ல. பிரபுபாதர் சில நியமங்களை விதிச்சார். அதாவது நீங்க ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் எதையாவது நீங்க செஞ்சுதான் ஆகணும்.
தூய்மையான வாழ்க்கை, தினமும் ஜெபம் செய்யணும். செஞ்சா பலன் உங்களுக்கே புரியும். என்னோட பணி ஹரே கிருஷ்ணான்னு சொல்ல வைக்கிறது, இந்த மகா மந்திரத்தோட தத்துவத்தை பிரச்சாரம் பண்றது. இது ஒரு உன்னதமான அதிர்வு. மொழி, நாடு, அந்தஸ்து, மதங்கிற பாகுபாடு இல்லாம அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்புடையதா இருக்கு. ஏன்னா இது ஆன்மாவோட ஆழத்திலிருந்து நேரடியா வருது. அவர் எங்களுக்காக செஞ்ச முதல் நல்லதே ஜெபம் செய்யற வழிமுறை எங்களுக்கு கொடுத்ததுதான். இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறையா இருக்கிறதுனால நிச்சயமா இது எல்லாருக்குமே பயன்படும். நான் ரேமன் 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 ஒரு வார்த்தையை ஜெபம் செஞ்சா அது நிச்சயமா இதுக்கு சமமா இருக்காது. ஏன்னா கிருஷ்ணன்ற வார்த்தை கடவுளை குறிக்குது. நீங்க பாடும்போதும் ஆடும்போதும் உங்க மனசு முழுக்க கடவுளை நினைக்கிறதுலயே ஈடுபடுது. இதுக்கு மேல என்ன வேணும்? எந்த வகையான யோகமா இருந்தாலும் அதோட இலக்கு இதுதான். யாரெல்லாம் ஜெபம் செய்யறாங்களோ ஒரு தடவை எனக்காக நீங்க முழுமையா ஜெபம் செஞ்சு காட்ட முடியுமா? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. போதைக்கு அடிமைப்பட்டவங்க கீழ்நிலையில ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அது உயர்ந்ததா நினைச்சுக்கிறாங்க. நாம உயர்நிலையில ஒரு காரியத்தை செய்யறோம், ஆனா இது கீழ்நிலையா நமக்கு தெரியுது. சொல்றது புரியுதா? அவங்க ஏதோ ஒரு உயர்ந்த நிலையில செய்யறதா நினைச்சுக்கிட்டு ஆனா தாழ்ந்ததுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு புரியல. அதுதான் உண்மை. எங்களுக்கு எதை பத்தியும் தெளிவா தெரியாது. நாங்க இப்படி இருந்தோம்னு யோசிச்சு பாக்குறேன். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் மூலமா பிரபுபாதர் இந்த இயக்கத்தை பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்றாரு. இது அசாத்தியமான ஒண்ணு. நான் இங்கிலாந்துக்கு போய் சட்டப்படிப்பு படிச்சு வக்கீல் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் அப்ப நடந்துச்சு. ஆனா என் அப்பா அத நிராகரிச்சிட்டாரு. நான் இப்படி இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்பட்டாரு. நடைமுறையில எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. ஒரு உலகாயவாதியா நான் பணம் சம்பாதிக்கிறத அவர் விரும்பல. கல்கத்தா 1902 வருடம். நாங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்போம். ஆனா அவரு ஆரத்தி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. டிங் டிங்னு மணி அடிச்சுக்கிட்டு. பூஜை தான் அவருக்கு முக்கியமான வேலை. நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு இந்த விக்கிரகத்தை கொடுங்க, நான் பூஜை பண்றேன்னு. எங்க அப்பா உடனே ஒரு சின்ன கிருஷ்ணர் ராதா விக்கிரகத்தை வாங்கி எனக்கு கொடுத்தாரு. நான் அவர் மாதிரியே பூஜை பண்ணேன். தானிய வகையை சேர்ந்த அரிசி மனிதனால செய்யப்பட்டது இல்ல, அது கடவுளால அனுப்பப்பட்டதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அது அவரோட கருணை. இதுதான் கடவுள் உணர்வு. சரித்திரப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாழற எல்லாருமே ஒரு சராசரியான வாழ்க்கையோட ரொம்பவும் அமைதியா நிம்மதியா வாழறாங்க. இது கடவுள் ஏற்பாடு. ஒரு காலத்துல இந்தியாவோட கலாச்சாரமா இருந்தது என்னன்னா, மனித வாழ்க்கையோட முழு குறிக்கோள் லட்சியம் கிருஷ்ண பக்தி தான். இந்தியாவோட ஆன்மீக கலாச்சார சரித்திரத்தை வச்சு பார்க்கும்போது என்ன வெளிப்படுத்துதுன்னா, மனித நேயம் ஆன்மீக வெளிக்கொணர்தலுக்கு முக்கிய தேவையா பல தருணங்கள் இருந்திருக்கு. 500 வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ண பக்திக்கு ஒரு முன்னோடியா ஒரு தலை சிறந்த ஆசானா ஸ்ரீ சைத்தன்யர் கவலைகளும் துயரங்களும் நிறைஞ்ச இந்த உலகத்துல 15ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் அவதரிச்சார். ஸ்ரீ சைத்தன்யரோட இயக்கம் ஒரு புனிதமான சப்தத்தோட இயக்கம். மக்கள் எல்லாரையும் ஒன்னா தெருவுல கூட வச்சு அவங்கள பாடவும் ஆடவும் செய்யற இயக்கம். இந்தியாவோட ஒவ்வொரு மூல முடுக்கிலையும் பக்தி இயக்கத்தை, ஆன்மீக இயக்கத்தை கொண்டு சேர்க்கணும்னு ஸ்ரீ சைத்தன்யர் தீர்மானிச்சார். அவர் 1000 இல்ல, கோடிக்கணக்கான மக்களை கிருஷ்ணரோட புனித நாமத்தை ஜபம் செய்ய ஒரு தூண்டுதலா இருந்தாரு. இந்த புரட்சி எதுக்காகன்னு மக்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க. ஆன்மா எல்லாம் ஒண்ணு. நாம இந்த அழியக்கூடிய உடல் இல்ல. நாம எல்லாரும் சகோதர சகோதரிகள், இறைவனோட குழந்தைகள். உயிர் எங்க இருந்தாலும் அதுல ஒரு புனிதம் இருக்கு. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவன், பார்சின்னு எல்லா தரப்பு மக்களும் நாம சங்கீர்த்தனத்துல கலந்துகிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு தெருக்களுக்கும் போய் அங்க இருக்கிற வீடுகளுக்கும் போனாங்க. சைத்தன்ய மகாபிரபு
கிருஷ்ணரோட பேரை சும்மா உச்சரிக்க சொல்லல. உங்களுக்குன்னு கடவுள் இருக்காரா? அவரோட பேரும் முகவரியும் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அவரோட பேரை நீங்க தாராளமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிரபுபாதர் புதுமையான ஒரு விஷயத்தை அமெரிக்காவுக்கு செஞ்சார். அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு செஞ்ச மாதிரி ஜபத்தையும் சங்கீர்த்தனத்தையும் நர்த்தனத்தையும் வீதிகளில் கொண்டு செல்றதுக்கு இதுதான் சரியான சமயம் அவர் தீர்மானம் பண்ணார். டாம்கின் ஸ்கொயர் பார்க், அக்டோபர் 9, 1966. அவங்க அவரை மாதிரி ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி நிகழாத ஒரு நிகழ்வா ரொம்ப அபூர்வமா அவர் தெரிஞ்சார். இந்த விண்வெளிக்கு ஒரு பிரதம மந்திரி மாதிரி அவர் தெரிஞ்சார். அவர் வித்தியாசமான தோற்றத்துல இருந்தாரு. ஆனா அவர் சிரிச்ச உடனே இந்த உலகத்தையே கவர்ந்து இழுத்துக்கிட்டாரு. ஒரு கடல் மாதிரி. அது நினைச்சா சிரிக்காம இருக்க முடியல. அவர்கிட்ட சரியான மேலதாளங்கள் மாதிரியான எந்த பொருளும் இல்லை. இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஒரு சின்ன சப்தத்தை உருவாக்கி அதை தாளமாக்கினார். காரணம், அவர்கிட்ட மகாமந்திரம் இருந்தது. அதை ரொம்பவும் நம்பிக்கையா அவர் பாடினார். அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அவர் பக்கம் இழுத்துச்சு. முதல் தடவையா தூரத்திலிருந்து அந்த தாளத்தை கேட்டபோது, அதாவது கைத்தாளம், நானும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சேன். அந்த சத்தம் எங்க கேக்குதுன்னு அந்த இடத்த தேடி வந்தேன். அங்க எல்லாரும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே நான் அப்படியே அசந்து போயிட்டேன். அப்ப எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஒரு மந்திரத்தை தேடி நான் இந்தியாவுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. ஒரு குரு அந்த மந்திரத்தை இங்க கொண்டு வந்து கொடுத்திருக்காரு, இலவசமா. கிருஷ்ணரோட திருநாமத்தை சொல்றது தொன்று தொட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். அதை மறுபடியும் நாம ஆழ்ந்து உச்சரிக்கும் போது கிருஷ்ணர்கிட்ட நேரடியா நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவியாவும் வழியாவும் அது இருக்கு. உலக அரங்குல ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாரும் ஜபம் பண்ணா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவங்க இந்த மந்திரத்தை உன்னதமான அதிர்வை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மனசு சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க யாருங்கிற உண்மையான அடையாளம் அவங்களுக்கு தெரியும். சமுதாயத்தில் இருக்கிறவங்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் அது சுத்தம் செய்யும். அது மட்டும் இல்லாம ஆச்சரியப்படக்கூடிய பல மாற்றங்கள் அது செய்யும். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு புகைப்படம் எடுத்துச்சு. சுவாமிஜியோட கூட்டம் ஒரு பேரானந்தத்தை பார்க்ல அனுபவிக்குதுன்னு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பிரசுரிச்சாங்க. பிரபுபாதர் சொன்னார், டைம்ஸ் ஆஃப் நியூயார்க்ன்ற இந்த பத்திரிகை உலக பத்திரிகைகள்ல ரொம்ப முக்கியமானது. இதுல வந்த செய்தி என்னுடைய ஏக்கத்துக்கு ஒரு ஆரம்பமா அமைய போகுதுன்னு. அவர் என் வாழ்க்கைய பத்தி கேட்டாரு. நான் ஐரோப்பா முழுக்க பிரயாணம் செஞ்சிருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னேன். உடனே அவர் என்ன பார்த்து சொன்னாரு, பரவாயில்லையே, நீ இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பிரயாணம் செஞ்சிருக்கியேன்னு சொன்னாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட ஆமா சுவாமிஜின்னு சொன்னேன். எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு சொன்னேன். அவர் உடனே சத்தமா அழகா சிரிச்சாரு. ஆமா, அதுதான் தேவைன்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கிருஷ்ணர் எனக்கு உதவி செய்யறதுக்காக நல்ல பெண்களையும் இளைஞர்களையும் அனுப்பியிருக்காரு. நான் ஹிப்பிகளை குத்தம் சொல்ல மாட்டேன். இந்த நவீன கல்வி முறை அவங்கள ஏமாத்திடுச்சு. அவங்க ஒரு உயர்ந்த விஷயத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க.
1960களில் ரொம்பவும் வித்தியாசமான விஷயமா என்ன இருந்துச்சுன்னா, பல விஷயங்களுக்கு கேள்வி எழும்பிச்சு. உலகம் ஒரு துக்ககரமான இடம், அதை நாம இன்னும் மோசமாக்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை அழிச்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அவங்க எதிர்பார்த்தாங்க. இளமை காலத்துல ஸ்ரீல பிரபுபாதரும் அதைத்தான் தேடினார். அவர் ஒரு காந்தியவாதியா இருந்தார். நான் காந்தியோட மாணவனா இருந்தேன். 1920ல ஒத்துழையாமை இயக்கத்துல நான் சேர்ந்தேன். பிரபுபாதரை காந்தியோட இயக்கம் ரொம்ப கவர்ந்துச்சு. காரணம், அப்போதைய தாங்க முடியாத சூழ்நிலைக்கு எதிரா அகிம்சை முறையில செயல்பாடு போராட்டம்னு அந்த இயக்கம் நடத்திச்சு. ஆனா அவரோட குருவை அவர் சந்திச்சதுக்கு அப்புறம் அது மாறிடுச்சு. வேறு விதமான ஒரு புரட்சி, அது ஒரு உயர்ந்த காரணத்துக்காக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது அரசியல் தீர்வா இருக்கக்கூடாது, ஆன்மீக தீர்வா இருக்கணும். கல்கத்தா 1922ல ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிட்ட என் நண்பர் ஒருத்தர் என்ன கூட்டிட்டு போனாரு. பக்தி சித்தாந்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு ஆன்மீக ஈர்ப்பை ஏற்படுத்திச்சு. அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வரக்கூடிய பாரம்பரியமான ஒரு ஆன்மீக ஆச்சாரிய பரம்பரையிலிருந்து வந்தவர். பக்தி சித்தாந்தரோட ஆழ்ந்த உபதேசம் எதுவா இருந்ததுன்னா, நீ ஒரு ஆத்மா, உன்னோட உணர்வுகள் தான் இந்த உடலை உயிர் மூலமா இயக்குது. இந்த வாழ்க்கையோட தன்மை என்ன? இது நிரந்தரமானது, பூரண சுய அறிவு உள்ளது, ஆனந்தமயமானது, பரவசமானது. நீ ஏன் இந்த செய்திய மேற்கத்திய நாடுகள்ல பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு. அது ஒரு உயர்ந்த சாதனையை செய்யக்கூடிய எண்ணமா இருந்துச்சு. அது எவ்வளவு ஆழ்ந்த லட்சியம்னு பிரபுபாதர் உணர்ந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களோட இந்த செய்தியை யார் கேட்பா? நாம இன்னொரு நாட்டை சார்ந்து வாழற அடிமைகள்னு சொன்னேன். ஆனா பக்தி சித்தாந்த சரஸ்வதி என் விவாதத்தை மறுத்தாரு. இந்த பெயரளவு தேசியவாதமோ இல்ல எந்த ஒரு வாதமா இருந்தாலும் அது தற்காலிகம்தான். உண்மையான தேவை நாம யாருன்னு உணர்றதுதான் ஆத்ம ஞானம். அது இந்த உலகத்துக்கான செய்தி. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இது போய் சேர்ந்தாகணும். நான் ஆச்சரியத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். ஆன்மீக ஆலோசனை கொடுக்கறதுக்கான சரியான நபர் இவர்தான்னு நான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒரு தருணம்! இப்படி திடீர்னு ஒருத்தரோட வாழ்க்கையே மொத்தமா மாறி போனா எப்படி இருக்கும்? நான் உடனே அவர் கூட சேர்ந்திருப்பேன். ஆனா அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது. நிறைய பொறுப்புகள் இருந்துச்சு. அது என்ன தடுத்துச்சு. ஆனா அவர்தான் என்னோட ஆன்மீக குருன்னு என் மனசுல நான் தீர்மானிச்சிட்டேன். அலகாபாத், இந்தியா, 1936. அந்த நேரத்துல நான் ஒரு பெரிய மருந்து கடையை நடத்திக்கிட்டு இருந்தேன். வியாபார வட்டத்துல ஒரு மருந்து கடையோட உரிமையாளர் நான்னு எல்லாருக்கும் தெரியும். என்னோட வியாபாரம் நல்லா பெருகுச்சு. அதுக்கப்புறம் அவரோட குரு கிட்ட இருந்து வேற ஒரு வேண்டுகோள் வந்துச்சு. இந்த தடவை கடிதம் மூலமா. நீ என்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டியோ அதை எல்லாருக்கும் ஆங்கில மொழியில பிரச்சாரம் பண்ணு. அது உனக்கும் நன்மை பயக்கும், நீ பிரச்சாரம் செய்யறவங்களுக்கும் நன்மையை கொடுக்கும். இதுதான் என் உபதேசம்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் 1936ல அவர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு.
இப்ப பொறுப்பு அதிகமாயிடுச்சு. இரண்டாம் உலகப் போர் 1939. ஏதாவது ஒரு வழியில நடக்க முடியாத அந்த காரியத்தை முழு சக்தியையும் செயல்படுத்தி கடுமையா உழைச்சு சாத்தியமாக்கி காட்டணும். நான் பேக் டு காட் பத்திரிகை ஆரம்பிச்சது 1944. அன்னைக்கு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதியோட பிறந்த நாள். மனிதர்களுடைய பேராசை தான் இரண்டாம் உலகப் போருக்கு காரணமாக இருந்ததுன்னு அவர் தன்னுடைய கட்டுரையில வெளிப்படுத்தினார். மனிதர்களுக்கும் நாட்டிற்கும் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் ஆன்மீக அறியாமைக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும்னு குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவின் பிளவு 1947. சண்டை போட்டாங்க, நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் யார் ஹிந்து யார் முஸ்லிம்னு அவங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை. நகராட்சி பணியாளர்கள் ஒண்ணு சேர்ந்து குப்பை மாதிரி ஒரு குவியலாக்கி எங்கேயோ கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. சில நேரங்கள்ல எனக்கு கனவு வரும். என்னோட ஆன்மீக குரு என்னை கூப்பிடுற மாதிரியும் நான் அவரை பின்தொடர்ந்து போற மாதிரியும். 1959 அவருக்கு 64 வயது. அவரோட குழந்தைகள் பெரியவங்களாகி படிப்பு முடிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் சமயம். இறுதியா அவர் சந்நியாச நிலையை ஏற்றுக்கொண்டார். பாபா பாபானா அப்பா. நான் அவருடைய மகன், அவர் என்னுடைய அப்பா. நான் பிரபுபாதருடைய இளைய மகன், இளைய கடைசி மகன். அவர் ரொம்பவும் ஆளுமை திறனும் மதிக்கத்தக்க ஒரு நபராகவும் இருந்தார். அவர் எங்க எல்லாரையும் விட்டுட்டு போக போறாருன்னு தெரிஞ்ச உடனே நான் அப்படியே அதிர்ச்சியாகி ரொம்பவும் உடைஞ்சு போயிட்டேன். உன்னோட அம்மாவையும் குடும்பத்தையும் நல்லபடியா பார்த்துக்கோன்னு என்கிட்ட அவரு போகும்போது சொல்லிட்டு போனார். விருந்தாவனம், இந்தியா. விருந்தாவனத்துக்கு போறது நம்ம ஆன்மீக ஆற்றலை ரொம்பவும் அதிகரிக்கும். அங்க இருந்துகிட்டே கிருஷ்ணரை இந்த நவீன உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு அவர் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தார். இதுதான் இந்திய கலாச்சாரத்துல முக்கிய பங்கா இருந்தது. புராண காலத்திலிருந்தே வாழ்க்கையோட இறுதி காலத்துல தான் யாரு, தனக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிறது தான் பிறப்போட முக்கியமான பணியா எல்லாருக்கும் இருந்தது. ஸ்ரீமத் பாகவதத்தோட முதல் 3 பாகங்களை எழுதி அதை வெளியிடுவதற்கான ரொம்பவும் தீவிரமான நேரம் அது. மிகப்பெரிய நூலகத்திலிருந்து பழமையான சமஸ்கிருத ஞானத்தோட அந்த தத்துவ சாரத்தை 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டுல வாழக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் எளிய முறையில புரிஞ்சுக்கிற மாதிரி ஆங்கில மொழியில ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பை ஸ்ரீல பிரபுபாதரால செய்ய முடிஞ்சது. இந்த ஒரே ஒரு புத்தகத்துக்குள்ளேயே பிரபஞ்சத்தோட முழு படைப்பும் ரொம்பவும் தெளிவா விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு புத்தகம் மூலமா நம்ம உணர்வுகள்ல ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும். இன்றைய சூழ்நிலைக்கு அது தேவைன்னு அவர் நினைச்சார். 3 பாகத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் என்னோட குரு மகராஜ், இப்போ நீ அமெரிக்காவுக்கு போகலான்னு என் மனசுல உணர்த்தினாரு. இதுவரைக்கும் நான் எதையுமே செய்யல, இப்போவாவது முயற்சிக்கலாமே. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறத விட தாமதமா செஞ்சாலும் தப்பு இல்ல. அமெரிக்கா போக ஆசைப்படுறதா அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் உடனே அவர்கிட்ட, சுவாமிஜி நீங்க அங்க போகாதீங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, அங்க குளிர் ஜாஸ்தின்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா, வயசான காலத்துல அங்க போய் சாக போறீங்களான்னு கேட்டேன்.
யாரு உங்களை பார்த்துப்பா, அங்க போய் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அப்பவும் அவர் வற்புறுத்தினாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் போறதுக்கான ஏற்பாட ஜலதூதா மூலமா பண்ணேன். நாம இப்ப சுவாமி ஏசி பக்தி வேதாந்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த வாழ்க்கையோட பூரணத்துவம் என்ன? இந்த வாழ்க்கையோட லட்சியமே நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான். நான் யாரு, இதுதான் ஆரம்பம். நான் ஏன் கஷ்டப்படணும், என் கஷ்டத்தை போக்க ஏதாவது வழி இருக்கா? அதாவது நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, ஆமா, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எப்படி பாடணும்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல நீங்க பாடுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாங்க மக்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலமானோம். ஆலன் கால்மன் எங்களை சந்திச்சு ஒரு ஆல்பம் பண்ணணும்னு கேட்டாரு. WBAIன்னு ஒரு வானொலி நிலையம் அங்க இருந்துச்சு. அதுல ரொம்பவும் பிரபலமான ரசிக்கத்தக்க விவாதங்கள், வித்தியாசமான இசையெல்லாம் வரும். ஒரு நாள் ராத்திரி 10 மணியிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் எங்களோட இசைத்தட்டை அவங்க ஒளிபரப்பு செஞ்சாங்க. பிரபுபாதரோட இயக்கத்தை சேர்ந்த மாணவர்கள், ஆண்கள் பெண்கள் ஒன்று கூடி தெருவுல இறங்கி தீவிரமா ஆடி பாடினாங்க. அவங்களுடைய இந்த மாதிரியான ஒரு செயல் சமுதாய நிலைக்கு ரொம்பவும் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஏன்னா அதை ஒரு சாதாரண நடத்தியா நினைக்க முடியாது. அது இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பார்க்குறவங்களுக்கு அது வித்தியாசமா தான் இருக்கும். எப்பவும் உயர்ந்த நிலையில இருங்கன்னு ஒரு துண்டு பிரசுரத்தை அச்சிட்டோம். மக்களுக்கு அது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. மக்கள் அந்த பிரசுரத்தை பார்த்த உடனே, அவரை பாருங்க, அவர் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்காரு, இருந்தாலும் நமக்கு மந்திரத்தை கொடுக்கறதுக்காக தன்னை தாழ்த்திக்கிட்டு அவர் இங்க வந்திருக்காருன்னு சொன்னாங்க. நாளுக்கு நாள் நிறைய அமெரிக்க இளைஞர்கள் என்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை 1966 நான் பதிவு செஞ்சேன். இது ரொம்ப அகம்பாவம்னு கூட நீங்க நினைக்க தோணும். ஏன்னா இது நடக்க சாத்தியமில்லாத விஷயம். ஒரு சின்ன கடையில வாழ்ந்துகிட்டு சர்வதேச இயக்கத்தை ஸ்தாபிக்க நினைக்கிறது நம்ப முடியாத ஒன்னாதான் இருந்தது. அதுக்கான எந்த விதமான விஷயங்களும் இல்லாம அவர் என்ன செய்ய போறாருன்னு கூட தெரியாம இருந்தாங்க. ஆனா அவர் உத்தரவாதம் கொடுத்தார், இதைத்தான் நம்ம செய்ய போறோம்னு. அவர் உலகத்தையே திருப்பி போட்டாரு. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சில நேரத்துல அவர் சொல்லுவாரு, பிரம்மானந்தா நீ ரஷ்யாக்கு போகணும், கௌரவ் சுந்தர் நீ ஜப்பானுக்கு போ. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ஆளு அனுப்புறதுதான் அவரோட திட்டமா இருந்தது. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எங்க கூட இருந்தது வெறும் 12 இளைஞர்கள் மட்டும்தான். அவர் எங்க ஒவ்வொருத்தரோட கண்களை பார்த்தும் சொன்னாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு கோயிலை கட்டணும்னாரு. அந்த நேரத்துல நான் சின்ன பொண்ணாவும் ரொம்ப விளையாட்டுத்தனத்தோடயும் இருப்பேன். அப்போ எனக்கு 16 வயசுதான். நான் அவர்கிட்ட கேட்டேன், பெண்கள் கூட இத செய்யணுமான்னு. பிரபுபாதர் என்னை பார்த்து சொன்னாரு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. கிருஷ்ண பக்தியை நீங்க பிரச்சாரம் செய்யறதுல எந்த வித்தியாசமும் இல்லைன்னாரு. நான் மேற்கு கடற்கரைக்கு போக தயாராகி வாசலுக்கு வந்துகிட்டு இருந்தேன். அப்போ பிரபுபாதர் என்கிட்ட சொன்னார், மேற்கு கடற்கரையில நீ ஏன் ஒரு மையத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு. அவர் சாதாரணமா சொன்ன அந்த விஷயம் என் மனசுல மறுபடியும் ஆழமா ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு கார் வந்துச்சு. அதுல இருந்து மைக்கேலும் ஜானும் இறங்கினாங்க. நியூயார்க்ல இருந்து அவங்க பிரயாணம் செஞ்சு வந்திருந்தாங்க. அவங்க அங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவங்க சந்திச்ச அந்த சுவாமிஜியை பத்தி எங்க கிட்ட சொல்றதுக்காக தான்.
நான் சுவாமிஜியை சந்திச்சு அவர்கிட்ட இருந்து தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப அமைதியா மாறிட்டேன்னு அவங்க நினைச்சாங்க. அதனால அவங்க ரொம்ப ஆர்வமா சான் பிரான்சிஸ்கோல ஒரு கோயில் அமைக்க எனக்கு உதவி செய்ய தீர்மானிச்சாங்க. ஏன்னா அவங்க கென் கீசேவோட தொடர்பு உள்ளவங்க. அவர் இந்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்திருந்தாரு. சான் பிரான்சிஸ்கோ அந்த காலகட்டத்தில் ஹிப்பின்னு சொல்லக்கூடிய கலாச்சார திருப்புமுனை இயக்கத்தோட ஒரு மையமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த சின்ன பகுதியில் திடீர்னு 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. ஹிப்பீஸ் கிட்ட இருந்த அற்புதமான விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு தேடல் இருந்தது. அவங்க கிட்ட இருந்ததை விட உண்மையான ஒரு உயர்ந்த விஷயத்தை அவங்க தேடிட்டு இருந்தாங்க. ஆவலோன் பால்ரூம் ரொம்ப பழமையான பிரபலமான ஒரு நடன கூடம். அங்க ஒவ்வொரு வாரமும் அதிரடி இசையும் ஆட்டமும் நடக்கும். அந்த அதிரடி இசை நடனம் தனித்தன்மை வாய்ந்தது. ரொம்ப குறைஞ்ச கட்டணம், ஆனா திறமைய அற்புதமா அவங்க வெளிப்படுத்துவாங்க. எங்களுக்குள்ள எல்லாரையுமே தெரியும். பிரபுபாதருக்காக ஒரு இடத்தை இங்க ஸ்தாபிக்க எங்க கிட்ட அப்ப பணம் இல்லை. கிரேட்ஃபுல் டெட்ன்ற இசைக்குழு எங்களுக்காக இலவசமா ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாங்கன்னா அது மூலமா எங்களால தொகையை உருவாக்க முடியும். நன்கொடை வசூலிக்க இலவச நிகழ்ச்சி நடத்த அந்த பெரிய இசைக்குழுக்கள் எல்லாம் ஒன்னா எங்களால திரட்ட முடிஞ்சது. நியூயார்க்ல இருந்து சுவாமி இங்க வர்றதுக்கு நாங்க ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பி வச்சோம். சுவாமிஜி வந்ததும் ரால்ஃப்னு சொல்லக்கூடிய நாய் அவரை சுத்தி சுத்தி வந்துச்சு. அவரை நாங்க பார்த்த உடனே இதுவரைக்கும் நாங்க சந்திச்சவங்கலயே இவர் ரொம்பவும் வித்தியாசமானவர்னு புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு அவர் முதியவரா தெரியல, ரொம்பவும் புதுசா இளமையா இளைஞரா தெரிஞ்சார். அது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. மந்த்ரா ராக் டான்ஸ்னு சொன்னாங்க. டைமத்தி லாரி வந்திருந்தார். அப்புறம் ஆலன் கின்ஸ்பர்க் பிரபுபாதர் அறிமுகப்படுத்தினது ஒரு நல்ல அமைப்பா இருந்தது. ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் குழுவினர் எங்களை தாக்குவாங்கன்னு நாங்க பயந்தோம். அதனால வெளியில செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணோம். நிகழ்ச்சியோட முக்கிய விஷயமா பிரபுபாதரோட உரை இருந்தது. அங்க கூடியிருந்த பெரிய கூட்டத்துக்கு நடுவில் பிரபுபாதர் பேசினார். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியா இருந்தாலும் அந்த இடம் முழுக்க மக்கள் நிறைஞ்சிருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த உன்னதமான ஒலி அதிர்வ பக்தியோடையும் கவனத்தோடையும் நாம ஜபம் செஞ்சா இதுதான் இருக்கிறதுலயே எல்லாத்தையும் விட உயர்ந்த தவம், யோகம். பிரபுபாதரோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் எல்லா குழுவும் மேடைக்கு வந்து கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அறையை ஏதோ ஒரு மின்சாரம் தாக்கின மாதிரி இருந்தது. எல்லாருமே அதை உணர்ந்தாங்க. அதை பார்த்ததும் பிரபுபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப திருப்தி அடைஞ்சார், அப்படியே ஆழ்ந்து போயிட்டார். அந்த அறையில் இருந்த எல்லாருக்கும் ஒரு தேவை இருந்தது அவர் உணர்ந்தார். அது அந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்கிச்சு. அது சுவாமி மேல எனக்கு இருந்த மதிப்பையும் மரியாதையும் பன்மடங்கு அதிகரிச்சது. ஹிப்பி ஹில் கோல்டன் கேட் பார்க் 1967. எங்க எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் அவர் ஆன்மீகத்தை புகுத்தினார். அவருடைய சீடர்களுக்கு அது தேவைப்பட்டது. அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஆன்மீக விஷயங்களும் இது எனக்கு தேவை, அது எனக்கு தேவைன்னு அவங்க நினைச்சாங்க. அதனால அவர்தான் குரு. பிரபுபாதர் மேலையும் பக்தர்கள் மேலையும் நிறைய ஹிப்பிக்கள் அன்பு செலுத்தினாங்க. ஹரே கிருஷ்ணா தான் ஹிப்பிக்களோட உண்மையான மதம்னு அந்த சூழ்நிலையில அவங்க முழுமையா நம்பினாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற எல்லாரும் கிருஷ்ணன் மேல நம்பிக்கை வச்சு உங்க அளவுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும்? அது எந்த மாதிரியான மாறுதலை ஏற்படுத்தும்? அவங்க எல்லாரும் அமைதியாவும் சந்தோஷமாவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிப்பிகளே இருக்க மாட்டாங்க. நீங்க ஹிப்பிக்களை எப்படி விவரிக்கிறீங்க? புகைப்பிடிக்கிறவங்களையா? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமானவங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலயும் மாலையிலயும் அவர் எங்க கூட உட்காருவார். கிருஷ்ணரையும் தத்துவத்தையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பிரபுபாத், கிருஷ்ணர்னா யாரு?
கிருஷ்ணர்னா ஒரு வரலாற்று நபர்னு சொல்லலாம். ஆனா அவர்தான் எல்லாத்துக்கும் மூலம் முழுமுதற் கடவுள். சில நேரங்கள்ல மக்கள் மறுக்கிறாங்க கடவுள் அவதாரம் எடுத்து வர முடியாதுன்னு. அது அவங்க கருத்து. ஆனா அந்த மாதிரி கருத்தை எல்லாம் நாம ஏத்துக்கிறது இல்ல. அப்படி நீங்க கடவுளால வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கடவுள் ஏதோ நம்ம ஆணைக்கு கட்டுப்பட்டவர் மாதிரி ஆயிடுறாரு. அவரு ரொம்பவும் சிறந்தவர், சுதந்திரமானவர். அவரால இங்க வர முடியாதுன்னு எப்படி நினைக்கிறீங்க? அவர் நினைச்சா வர முடியும். அவர் உண்மையிலேயே சிறந்தவரா இருந்தா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய முடியும். அதுதான் கடவுளோட நிலை. ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தோம். ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அதை விட உயர்ந்தது எதுவுமே இல்ல. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஒரு நல்ல குடும்பம் மாதிரி. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. சுவாமிஜிக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவரை பார்க்கும்போது இந்த உலகத்தை விட்டு போயிடுவாரோன்னு எங்களுக்கு தோணுச்சு. பக்தர்கள் உருக்கமா பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க்ல இரவு முழுக்க கிருஷ்ணர் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணோம். தயவு செஞ்சு அவரை எடுத்துக்காத, அவரை எங்களுக்கு வேணும்னு. அவர் இப்பதான் வந்திருக்காரு. இன்னும் நிறைய நாள் எங்க கூட இருக்கணும். அவர் ஒரு முதியவர்னோ நோயாளினோ நாங்க நினைச்சதே இல்ல. இந்த இயக்கத்தோட தலைவர் அவர். நாங்க அவரை ரொம்பவே சார்ந்து இருக்கோம். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதயம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. உடல்நிலை பாதிக்கப்பட்டுடுச்சு. என்னால முடியல. இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன். அதனால விருந்தாவனம் போய் அங்க உயிரை விடலான்னு நினைச்சேன். நாங்க ரொம்பவும் கவலையா இருந்தோம். ஏன்னா அவர் இந்தியாவுக்கு போயிட்டாருன்னா நிச்சயமா அங்கேயே தங்கிடுவாரு. எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பிரபுபாதர் சொன்னாரு, நீங்க இங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்க, அது நம்ம எல்லாரையும் இணைக்கும்னாரு. நீங்க இங்கே ஜெபம் பண்ணுவீங்க, நான் அங்க ஜெபம் பண்ணுவேன். அந்த ஒலி அதிர்வு எல்லா கிரகத்தை சுத்தி பரவும்னாரு. பக்தி சித்தாந்தருடைய படத்தை பார்த்து அவர் சொன்னார், இங்க ஒரு பக்தர்கள் கூட்டம் இருக்கு. அவங்க நம்ம முறையையோ பழக்க வழக்கத்தையோ இன்னும் முழுமையா பயிலல. ஆனா அவங்க ரொம்ப உண்மையாவும் ஆர்வமாவும் இருக்காங்க. இது உங்களோட இயக்கம். அவங்க உங்க மக்கள். தயவு செஞ்சு அவங்கள பாத்துக்கோங்க. நாங்க அவரை இழந்துட்டோம். அவர் திரும்பி வரமாட்டார்ன்ற விஷயத்தை எங்களால ஏத்துக்கவே முடியல. அஞ்சு மாசம் நாங்க துக்கத்துல இருந்தோம். பிரபுபாதர் குணமாயிட்டாருங்கிற செய்தி எங்களுக்கு கிடைச்சது. எங்களுக்கு அவர் திரும்பவும் கிடைச்சிட்டாரு. இப்ப நாங்க முன்னோக்கி போகணும். எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியுமோ அதை நாங்க கத்துக்கணும். முதல்ல இருந்தே பிரபுபாதருக்கு ஏதாவது பெருசா செய்யணும்னு எப்பவும் நாங்க நினைச்சுக்கிட்டே இருப்போம். அது 1968 பீட்டல்ஸை விட பெருசா எதுவும் இருக்க முடியாது.
எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அதாவது பீட்டல்ஸ் இந்தியாவில் ரிஷிகேஷ்ல ஒரு குரு கிட்ட ஆன்மீகத்தை பயில்றதா. அதுக்கப்புறம் லைஃப் மேகசின்ல வந்த இந்த செய்தி ரொம்பவும் பிரபலமாச்சு. கிழக்குல இருக்கிற தத்துவத்தை பாடலா பதிவு செஞ்சு அவங்க ஒரு இசைத்தட்டு வெளியிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் ஒரு திட்டத்தை முன் வச்சேன். அதாவது லண்டனுக்கு போய் பிரபுபாதருக்காக அங்க ஒரு மையத்தை ஆரம்பிச்சு பீட்டல்ஸை சந்திப்போன்னு. நாங்க இங்கிலாந்துக்கு வந்த உடனே முதல்ல உணர்ந்த விஷயம் என்னன்னா, அந்த மிகப்பெரிய நகரத்துல நாங்க எல்லாரும் தனிச்சு தெரியணும்னா முதல்ல எங்களோட தலைய நாங்க மொட்டை அடிச்சு ஆகணும். அது வரைக்கும் என்னோட சுருட்ட முடிய மொட்டை அடிக்கிறது ஒரு கோரமான விஷயமாவே எனக்கு இருந்துச்சு. அதை செய்ய நான் விரும்பல. அது வரைக்கும் ஒரு போர்வையை எங்க மேல ஆடையா போத்திக்கிறதையும் நாங்க விரும்பல. மஞ்சள் நிறம், அதுதான் எங்களுடைய முதல் நிறம். மஞ்சள் நிறம் லண்டன்ல எங்களை தனிச்சு காமிக்கும்னு நாங்க நினைச்சோம். எங்க குழுவுக்கு ராதாகிருஷ்ணர் கோவில் அதிரடி இசைக்குழுன்னு நாங்க பேர் வச்சோம். அதிரடி இசை நிகழ்ச்சியில நாங்க கலந்துக்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட தினமும் ஆப்பிள் ஆபீஸ்க்கு போறத ஒரு பழக்கமா வச்சிருந்தோம். அங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் பிரசாதமும் புத்தகமும் கொடுத்தோம். எங்களுக்கே தெரியாது ஜார்ஜ் ஹாரிசன் சுவாமியோட ஒரு இசைத்தட்டை வச்சிருந்தாருன்னு. அதுக்கு பேரு கிருஷ்ண உணர்வு. அத கிட்டத்தட்ட தினமும் அவர் கேட்டதா பின்னால அவர் என்கிட்ட சொன்னாரு. பீட்டல்ஸோட அனுபவம் மூலமா நான் பல விஷயங்களை, பல மனிதர்களை சந்திச்சிருக்கேன். ஆனா அது எதுவுமே எந்த விதமான ஆர்வத்தையும் எனக்கு தூண்டலைன்றதை நான் உணர்ந்தேன். அதை விட உயர்ந்தது எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னை கவரக்கூடிய ஒரு நபரை சந்திக்கணும்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த இசைத்தட்டுல சுவாமி கொடுத்த அறிமுக உரையை அவர் மனப்பாடம் பண்ணிட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு தெரியும். உயிருள்ள ஒரு ஆன்மீக ஆத்மாவா நாம எல்லாருமே கிருஷ்ண உணர்வு உடைய ஒரு ஜீவன்கள் தான். ஆனா மாயையாலையும் உலக விஷயத்தோட நாம தொடர்பு கொண்டதுனாலையும் மயக்கம் ஏற்பட்டு நம்ம உணர்வு ரொம்பவும் அசுத்தமாயிடுச்சு. இப்ப வாழற வாழ்க்கையோட முறையில நாம உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு அதை அனுபவிக்க முயற்சி பண்றோம். ஆனா இதனால நாம உண்மையிலேயே மேலும் மேலும் சிக்கல்கள்லையும் பிரச்சனைகள்லையும் தான் மாட்டிக்கிறோம். ஒரு நாள் நான் ஆப்பிள் இசைத்தட்டு தயாரிக்கிற ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்க ஜார்ஜ் ஹாரிசன் இருந்தாரு. ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி நான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்ததை அவர் பார்த்தாரு. அவர் கதவை திறந்து அந்த கூட்டத்துல இருந்த எல்லாரையும் கடந்து என்கிட்ட வந்து அவர் சொன்னாரு, இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க, உங்களை சந்திக்க தான் காத்துட்டு இருந்தேன்னு. நாங்க தங்கிட்டு இருந்த கான்வென்ட் கார்டன் இடத்துக்கே நேரா வந்து ஜார்ஜ் எங்களை சந்திச்சாரு. அவரு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ரொம்பவும் பாராட்டினாரு. 45 நிமிஷ பதிவை நம்ம உடனே பண்ணலான்னு சொன்னாரு. ஹரே கிருஷ்ணா மந்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு இசைத்தட்டு அபே ரோட் ஸ்டுடியோக்கு போய் நாங்க பதிவு பண்ண ஆரம்பிச்சோம். இப்படி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி நாங்க யாருமே செஞ்சதில்லை. பால் மெக்கானி அங்க இருந்தார். பதிவு செய்யற அறையிலிருந்து மிக்சிங் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஜார்ஜ் எங்க கூட சேர்ந்து வாசிச்சார். அவர்கிட்ட ஒரு ஹார்மோனியம் இருந்தது. பூக்களால் அலங்காரம் செஞ்சிருந்த நாற்காலியில உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு ஹார்மோனிய பெட்டி. அங்கிருந்த ஆப்பிள் கம்பெனி ஊழியர்கள் எங்க கூட சேர்ந்து கோரஸ் பண்ணாங்க. வெளியான முதல் நாளே 70,000 இசைத்தட்டுகள் வித்து போச்சு. ஆப்பிள் கம்பெனி எங்களுக்காக ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. நாங்க ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் போனோம். அங்க தொலைக்காட்சியில அதை பதிவு பண்ணாங்க. சண்டே டைம் எங்களை பத்தி எழுதினாங்க. நாங்க உடனே பிரபுபாதருக்கு ஒரு செய்திய தலைப்பா அனுப்பி வச்சோம். அதாவது கிருஷ்ண உணர்வு லண்டன்ல ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு. ஒரு கட்டத்துல நான் கிருஷ்ணர் கோயிலை ஸ்தாபிச்ச சுவாமி பக்தி வேதாந்தர் கூட ரொம்பவே நட்பாயிட்டேன். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வாங்க, சுவாமி வந்திருக்காரு, அவரு உங்களை பார்க்க விரும்புறாருன்னு சொன்னாங்க. அப்ப என் வாழ்க்கையில சில கெட்ட கனவு மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. இந்த நிலைமையில நான் எப்படி கோயிலுக்கு போறதுன்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ நாங்க போயிட்டேன். அங்கிருந்து ஒவ்வொரு தடவை திரும்பும் போதும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வருவேன். திடீர்னு ஒரு நாள் கிருஷ்ணருக்காக நான் ஒரு பாடலை தயாரிக்கணும்னு அவர் என்கிட்ட சொன்னாரு.
நாங்க ஆப்பிள் மேடைக்கு பின்னாடி போனப்போ இதுதான் அந்த பாடல்னு மை ஸ்வீட் லார்டுன்ற பாட்டை பாட ஆரம்பிச்சாரு. மேடிசன் ஸ்கொயர் கார்டன் பங்களாதேஷில் நடந்த இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 1971. எல்லாத்துக்கும் அடித்தளமான யோகம் மற்றும் வேத சாஸ்திரங்களுடைய கதவை திறக்கிற உண்மையான சாவியா இசை இருக்கு. இசை மூலமா நாம நினைச்சதை எதை வேணா அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு இசைதான் என்னோட வாழ்க்கைக்கு முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம். கிருஷ்ணர் சொல்றார், நாம் இல்லாமல் இருந்த காலம் என்றொன்று இல்லை, இங்கு எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை, உடல் மட்டுமே மாற்றத்தை அடைகிறது என்று. ஜார்ஜ் இதை அறிமுகப்படுத்தின உடனே உலகம் முழுக்க இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கை சாகசம் நிறைஞ்சுதா மாறிடுச்சு. அவர் எங்களை கூப்பிட்டு சொல்லுவாரு, நமக்கு பாரிஸ், பாம்பே, சிட்னி, இப்போ கொஞ்சம் முன்னாடி நைரோபியிலிருந்து கூட அழைப்பு வந்திருக்குன்னு. நாம எங்க போனோம்னு நீ நினைக்கிறேன்னு கேட்பாரு. உடனே ஒரு பயங்கரமான இடத்த நான் சொல்வேன், அதாவது நைரோபிக்கு நாம போலான்னு அவர்கிட்ட சொல்வேன். அவர் உடனே ஆமா நானும் அதை தான் நினைச்சேன்னு சொல்லுவாரு. அவர் எப்பவும் ரொம்ப தாழ்ந்து முன்னேற்றமே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவாரு. அப்பதானே அவரால் நிறைய செய்ய முடியும். அவர் வெளிப்படுத்தின சக்தி கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்ப எனக்கு 20 வயசு தான் இருந்தாலும் அவர் அளவுக்கு என்னால ஈடு கொடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் 60களோட முடிவுல 70ஓட ஆரம்பத்துல இஸ்கான் பெருசா வளர ஆரம்பிச்சது. எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. தன்னோட கடிதங்கள் மூலமாவே அவர் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணாரு. தன்னோட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கிட்ட இருந்து அவருக்கு தினசரி கடிதங்கள் வரும். அந்த ஒவ்வொரு கடிதத்துக்கும் அவரே தனிப்பட்ட முறையில பதில் எழுதுவார். அவர் எந்த கடிதத்துக்கும் பதில் எழுதாம இருந்ததில்லை. பிரபுபாதர் கிட்ட இருந்து வந்த கடிதங்கள் தான் எங்களை முன்னுக்கு போக வச்சது. அவர் அனுப்பின கடிதங்களை நாங்க எல்லாருக்கும் நடுவுல சத்தமா படிப்போம். சில கடிதங்கள் 2-3 பக்கங்கள் கூட இருக்கும். அவர் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் எழுதியிருப்பார். அவர் சொல்லுவார், இதை செய்யுங்க, அப்புறம் அதை செய்யுங்க, அதுக்கப்புறமா அதை செய்யுங்கன்னு. இதெல்லாம் இல்லாம மெலனிக்கோட இருமலுக்கு இந்த விதமான சிறப்பை கொடுங்கன்னு ரொம்ப விரிவா அவர் எழுதுவார். பல நேரங்கள்ல ஹால்ல இருக்கவங்க கிட்ட நான் மெல்லமா சொல்லிக்கிட்டு இருப்பேன், இப்ப நீங்க அவரை சந்திக்க முடியாதுன்னு. உடனே உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கும், அவங்கள உள்ள அனுப்பு. எப்படி இருக்க? போன வருஷம் புது விருந்தாவனத்துல உன்னை பார்த்ததை விட இப்ப இன்னும் தேஜஸாவும் ரொம்ப பளிச்சனும் இருக்க. யார் வந்தாலும் அவர் சந்திப்பார். எல்லாருக்கும் பிரபுபாதர் நேரத்தை ஒதுக்கினார். கோயில் கட்ட நாம கடன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா அடுத்த 3 மாசத்துக்கு இந்த 17 புத்தகங்களை அச்சிடுறதுக்கே நாம எல்லா பணத்தையும் செலவு செய்ய வேண்டியிருக்கும். முதல்ல புத்தகம் தான், அதுக்கப்புறம் தான் கடன் உதவி. நாம புத்தகம் அச்சிடுறத நிறுத்தவே முடியாது, அது சாத்தியமே இல்லை. அமெரிக்கா பிபிடி, அதாவது பக்திவேதாந்தா புக் ட்ரஸ்டோட தலைவர்ன்ற முறையில பிரபுபாதர் என்கிட்ட தான் சொல்லுவாரு, இப்ப பணத்தை அங்க அனுப்பு, இப்ப இங்க அனுப்புன்னு. அப்பெல்லாம் நான் கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பேன். பிரபுபாதர் இந்த புத்தக விற்பனை மூலமாவே ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை வளர்த்தார். முழுமுதற் கடவுள் யாருன்னு முழுமுதற் கடவுளோட கருணை மூலமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவர்தான் வெளிப்படுத்தணும். நம்மளோட சுய கற்பனைய வச்சு அவரை புரிஞ்சிக்க முடியாது. அதாபிதே தேவ பதாம்புஜத்வயம். பொதுவா அவர் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா மொழிபெயர்ப்பு செய்ய ஆரம்பிப்பாரு. அதாவது 11 மணியிலிருந்து அதிகாலை 3 இல்ல 4 மணி வரைக்கும். அந்த வயசுல இத்தனை புத்தகங்களை மொழிபெயர்ப்பு செய்யறது கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயம். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், அதுல 18,000 ஸ்லோகங்களுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சாகணும்.
ஒவ்வொன்றுக்கும் பொருளுரையும் எழுதியாகணும். அவரோட ஒவ்வொரு வரிகள்லையும் ஒரு தீவிரமும் அவசர தேவையும் கருணையும் இருக்கும். அவரோட வார்த்தைகளுக்கு ரொம்பவே சக்தி அதிகம். அவர் மனசுல இருந்த உணர்வு பூர்வமான விஷயங்களை அவர் வெளிப்படுத்தினாரு. உண்மையா சொல்லணும்னா அவரோட நேரடியான மொழிபெயர்ப்பு, கருத்து, பொருளுரை, அறிவுபூர்வமான பேச்சுக்கள் மூலமா பல மக்களோட வாழ்க்கையை அவர் மாற்றி அமைச்சாரு. அறிவுபூர்வமான மக்கள் அவர் எழுதின அந்த வார்த்தைகளை சோதிச்சு அந்த ஸ்லோகங்கள்ல இருக்க கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணணும்னு அவர் நினைச்சாரு. எல்லா விதமான அறிஞர்களும் அவரோட புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணாங்க. உங்களோட முதல் தேவை உங்க தேவையை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கிறது தான். அதுதான் கடவுளோட ஏற்பாடு. பிரபுபாதர் இயற்கையோட ஒத்து வாழணும்னு எங்களுக்கு அறிவுரை செஞ்சாரு. நம்ம தேவையை பூர்த்தி செய்யற பண்ண நிலங்களை நிறுவ சொன்னாரு. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதத்தை பயனுள்ளதா ஆக்கிக்கிட்டு எந்த வழியிலையும் அதை நம்ம செயற்கையா மாத்த முயற்சி பண்ணாம இயற்கையோட பரிசு எப்படி இங்க வந்ததோ அதை அப்படியே பயன்படுத்தணும்னு பிரபுபாதர் சொன்னார். நான் உலகம் முழுக்க பிரயாணம் செஞ்சிருக்கேன். நிறைய நிலங்கள் காலியா இருக்கு. உணவு தானியங்களை நாம தயார் பண்ணா இப்ப இருக்கிற மக்கள் தொகைக்கு 10 மடங்கு நம்மளால உணவு விநியோகம் செய்ய முடியும். பஞ்சங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. எளிமையான வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் ஒரு வாழ்க்கை தரமாவே அவர் அமைச்சு கொடுத்தார். உங்ககிட்ட 1 ஏக்கர் நிலம் இருந்தா அதை முறையா பராமரியுங்க. விலங்குகளுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு கொடுங்க, முக்கியமா பசுமாதிரி விலங்குகளுக்கு. அதிலிருந்து உங்களோட எல்லா தேவையும் பூர்த்தி ஆகும். உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் வழி காமிச்சார். From Bombay to Bangalore, all the Hindus know the score. If you wanna live some more, Hare Hare Hare. ஹரே கிருஷ்ணா ஒரு உயர்ந்த பாரம்பரியமா மாறிச்சு. அது மூலமா அது ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. பகவத்கீதை மற்றும் இதர சாஸ்திரங்களை சேர்ந்த புத்தகங்கள் ஐரோப்பா மொழியில மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற மொழிகள்லையும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. மக்கள் எங்க போனாலும் அங்க ஹரே கிருஷ்ண மக்கள் இருப்பாங்க. விமான நிலையத்தில் அவங்க பிரச்சாரம் செய்யறத வச்சு காமெடி நடிகர்கள் நிறைய ஜோக்ஸ் அடிப்பாங்க. முதல் வகுப்புல பிரயாணம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி உணவு பீன்ஸ் ப்ரோக்கோலி. நல்லது. நாம சங்கீர்த்தனத்தோட சேர்த்தா சேர்க்காமையா? சேர்த்துதான். கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்லயும் பேசப்படுற ஒரு பெயராவும் கலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல ஒரு அங்கமாவும் மாறிட்டாரு. ஏய், இசைக்கருவி வச்சிருக்கிறவரே, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நான் எப்படி போகணுன்ற அறிவை இழந்துட்டேன். நீங்க ஹரே கிருஷ்ணா முயற்சி பண்ணி பாத்தீங்களா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, மறுபிறவினா என்னுடைய ஆன்மா வேறொரு மனித உடம்புக்குள்ள போறதா, இல்ல திரும்பி வந்து எலி மாதிரி வேற ஏதாவது வடிவத்துல நான் பிறப்பேனா? நீங்க எங்களுடைய புத்தகங்களை வாங்கிக்கங்க, நல்லா படிங்க, சிந்திச்சு பாருங்க. நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ரொம்ப கோபத்தோட வெளியில வந்தேன். அப்பதான் நல்ல மனிதர்களான ஹரே கிருஷ்ண பக்தர்களை சந்திச்சேன். அவங்க எனக்காக பாடினாங்க, எனக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த விஷயம் எனக்கு தேவைப்பட்டது. ராத்திரி உணவு சமைக்க தேவையில்லாம இருந்திருந்தா நானும் அவங்க கூடவே போயிருப்பேன். செய்தி மையம் 4. எனக்கு புரியுது. ஆனா பைபிள், குரான் இந்த மாதிரி மத்த புத்தகங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதையோ இல்ல தத்துவ முரண்பாடுகள் இருக்கிறதையோ நீங்க பாக்குறது? இதுல எந்த முரண்பாடும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம், இறுதி இலக்கு கடவுள் தான். அதனால கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நீங்க அன்பு செலுத்தணும். நீங்க எந்த மத வழிமுறைய வேணா பயிற்சி செய்யலாம், ஆனா லட்சியம் அடையப்படணும். கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவருக்கு அன்பு செலுத்த முயற்சி பண்ணணும். அப்போ உங்க வாழ்க்கை பூரணத்துவம் அடையும். பிரபுபாதர் மனசுக்கு ஏதாவது தவறான விஷயங்களோ இல்ல ஏதாவது விஷயங்கள் தவறா வழிநடத்தப்பட்டாலோ அவர் தைரியமா அதை உடைச்செறிஞ்சு பேசுவார். நீங்க எதுக்காக பிறப்பை ஏத்துக்கணும், எதுக்காக மரணத்தை ஏத்துக்கணும், எதுக்காக நோயை ஏத்துக்கணும், எதுக்காக முதுமையை ஏத்துக்கணும்? இதெல்லாம் தான் உண்மையான பிரச்சனைகள். இந்த உண்மையான பிரச்சனைகள் எல்லாத்தையும் மனித வாழ்க்கை மூலமா உங்களால நிச்சயமா தீர்த்துக்க முடியும். அவருக்கு பயமே கிடையாது, ரொம்ப தைரியசாலி. பல வருஷங்களாவே கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு போகணும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எல்லாருமே சொல்லுவாங்க அது சாத்தியமே இல்லைன்னு, உங்களால அங்க போக முடியாதுன்னு.
கியூபா நாட்டு மேல ஏவுகணை வீசுற பிரச்சனை அப்பதான் நடந்து முடிஞ்சது. 1971 ரஷ்யாவுக்கு போக அமெரிக்காவுக்கு விசா கிடைக்கிறது கேள்விப்படாத ஒண்ணா இருந்துச்சு. ஆனா அது எப்படி நடந்ததுன்னே தெரியல. நான் மாஸ்கோ விமான நிலையத்தை அடைஞ்சப்போ அவங்க நான் பகவத்கீதையை வச்சிருக்கிறத பார்த்ததும் போலீஸ கூப்பிட்டாங்க. சுங்க அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க. அந்த போலீஸ் அதிகாரி ரொம்ப கருணையா இருந்தாரு. இது ஒண்ணும் பெரிய குற்றம் இல்ல, இவரை குற்றவாளிகள் கூடாரத்துக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னாரு. நாங்க அங்கிருந்த சர்ச்சுகளை கடந்து போகும்போது துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள் அங்க நிக்கிறத அவர் பார்த்தாரு. யாருமே உள்ளேயும் போல வெளியும் வரல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பிரபுபாதர் சொன்னார், உண்மையிலேயே இங்க இருக்கிற சாதாரண ரஷ்ய மக்கள் ஆன்மீகத்தை விரும்புறவங்க தான். ஆனா அவங்களோட தலைவர்களால கடவுள் கிட்ட போறதுக்கான வழி அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. நான் என்னோட பணத்தை மாத்திக்க ஒரு வங்கிக்கு போனேன். வங்கிக்கு வெளியில 2 இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து உங்ககிட்ட பீட்டல்ஸோட இசைத்திட்டு இருக்கான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா பீட்டல்ஸ் என் குருவை சந்திச்சிருக்காங்க, அவர் என் கூட ஹோட்டல் ரூம்ல தான் இருக்காருன்னு சொன்னேன். ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க உடனே பிரபுபாதரை சந்திக்க என் கூட வந்தாங்க. அந்த ரஷ்ய இளைஞர்கள் பிரபுபாதர் பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் ரொம்ப ஆழ்ந்து கேட்டாங்க. அதுல ஒருத்தர் ரொம்பவும் அத்தியாவசியமான கேள்விகளை கேட்டார். அதாவது, கடவுள் யார்? நான் யார்? நான் எதுக்காக இங்க இருக்கேன்? என்னோட உண்மையான வேலை என்ன? பிரபுபாதர் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப விரிவான ஆழ்ந்த விளக்கத்தை அவருக்கு கொடுத்தாரு. எந்தவித சந்தேகமும் இல்லாம முழு நம்பிக்கையை வர வச்சாரு. அவரை இந்த இயக்கத்துக்காக மிகவும் ஆபத்து நிறைஞ்ச உயர்ந்த பணியை செய்ய தூண்டினாரு. மத புத்தகங்கள் முழுமையா தடை செய்யப்பட்டிருந்தது. யாராவது அதை தயாரிக்கிறது தெரிஞ்சா உடனே அவங்கள பிடிச்சு கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. பெரிய தண்டனை கிடைக்கும். நான் என்னோட பகவத்கீதையை கொடுத்தேன். அந்த புத்தகத்தை வச்சு அவர் ஒரு பிரதி எடுத்துக்கிட்டு அதை மொழிபெயர்ப்பு செஞ்சு ரஷ்யா முழுக்க கம்யூனிஸ்ட் இருந்த காலத்திலையும் அவர் அதை பரப்பினார். சில புத்தகங்களை வெளியூர்ல இருந்து ரஷ்யாவுக்கு கடத்தி கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க அதை நகல் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஒரு பிளாட்டுக்கு போயிருந்தேன். அங்க எல்லா பக்தர்களும் ஒன்னா உட்காந்து நகல் எடுத்த அந்த புகைப்பட பிரதியை முறையா அடுக்கி அதை ஒரு புத்தகம் மாதிரி தைச்சு வெளியே எடுத்துட்டு போனாங்க. அந்த ஒரு சின்ன விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான கிருஷ்ண பக்தர்கள் உருவானாங்க. செப்டம்பர் மாசம் இறுதியில எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அதுல 20 பேரோட பேர் இருந்தது. இவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு வந்து என் கூட சேர்ந்துக்கணும்னு எழுதி இருந்தது. அந்த வரிசையில என் பேரும் இருந்தது. எனக்கு நிலாவுல இருக்கிற மாதிரி இருந்தது. இந்தியாவுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. மேற்கத்தியர்கள் காவியோட அணிஞ்சு மொட்டைத்தலையோட குடுமி வச்சுக்கிட்டு மிருதங்கம் வாசிச்சதும் பெண்கள்லாம் புடவை அணிஞ்சுக்கிட்டு இருந்ததை மக்கள் பார்த்தப்போ ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், இளைஞர்கள், பெண்கள்னு இந்தியாவை புயலால எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. மேற்கத்திய நாடுகள்ல இருந்து இப்படி ஒரு சாதுக்களை இந்தியா இதுக்கு முன்னாடி பார்த்திருக்காது. மக்கள் எல்லாரும் எங்க கிட்ட வந்து எங்க வெள்ளத்தோலை தடவி பார்த்தாங்க. ஒருவேளை இந்த வெள்ளை நிறம் போயிடுமான்னு பரிசோதனை பண்ணாங்க. அந்த மொத்த நகரமும் கிருஷ்ண உணர்வுல அப்படியே மூழ்கி இருந்தது. பக்திங்கிற நெருப்பு மொத்த நகரத்திலையும் பரவி இருந்தது. பிரபுபாதர் தன்னுடைய வெளிநாட்டு சீடர்களை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியாவோட பாரம்பரியம் தான் இந்த நாட்டோட சொத்து. அதை நீங்க மறுத்துட்டீங்க. இதை மறுபடியும் இந்திய மக்களுக்கு அவர் புரிய வைக்க நினைச்சார். நீங்க மறந்திருக்கிறத ஞாபகப்படுத்ததான் நான் இங்க இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அவர் சொன்னார். இந்தியாவுக்கு பிரசித்தியே ஆன்மீக கலாச்சாரம் தான். அதனால அவரு தன்னோட வெள்ளை தோல் இருக்கிற நிறைய சிஷ்யர்களை இங்க கூட்டிட்டு வந்தது இந்தியாவுக்காக தான். அத அவங்க பெருமையா நினைச்சாங்க. ஏன்னா எங்க கலாச்சாரத்தை மேற்கத்திய உலகம் பாராட்டுதேன்னு. அதுக்கப்புறம் நாங்க பெரிய விழாக்கள் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சோம். ஒரு மிகப்பெரிய மைதானத்தை பாம்பே நகரத்துக்கு நடுவில் எடுத்து பெரிய பந்தல் அமைச்சோம். 10 நாட்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த விழால கலந்துகிட்டு சுவாமிஜியோட பேச்சை கேட்டாங்க.
இது ரத யாத்திரை திருவிழா லண்டன் நகரின் மையப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் ஜெகநாத்புரியில் நடப்பது போல 2000 வருடம் பழமையான அந்த திருவிழாவில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு கொள்கிறார்கள். இங்கு மார்பிள் ஆர்ச்சில் எண்ணிக்கையில் பக்தர்கள் குறைந்திருந்தாலும் கிருஷ்ண உணர்வின் நிலையான ஆனந்தத்தின் அளவில் இந்த பக்தர்கள் எந்த அளவிலும் குறைந்தவர்கள் இல்லை. ரத யாத்திரைன்ற இந்த பழமையான இந்திய பாரம்பரிய திருவிழாவை ஸ்ரீல பிரபுபாதர் மேற்குல அறிமுகம் செஞ்சு வச்சார். வருஷம் முழுக்க கோயிலுக்குள்ளேயே இருக்கிற இந்த விக்கிரகங்கள் இந்த ஒரு நாள்ல கோயிலை விட்டு வெளியே வராங்க. அதனால எல்லாரும் அவங்கள தரிசிக்க முடியும். இந்த அற்புதமான விழாவுக்கு மக்கள் நிறையவே ஆதரவு கொடுத்தாங்க. பிரபுபாதருக்கு இது மிகப்பெரிய வெற்றி. லண்டன் நகரத்தோட மிக முக்கியமான வீதிகள் வழியா ரத யாத்திரை மிக பிரம்மாண்டமா டிராஃபல்கர் ஸ்கொயரை நோக்கி நடந்துச்சு. அவர் ஆனந்தத்துல ஆடினாரு, மக்களோட சேர்ந்து நடந்தே வந்தாரு. இது லண்டனையே ஆக்கிரமிப்பு செஞ்ச மாதிரி இருந்தது. பிரிட்டிஷ் அவர் கைப்பற்றிட்டாரு. அவர் இளைஞரா இருந்தபோது முதல் தடவை அவருடைய குருவை சந்திச்சப்ப அவர் காந்தி இயக்கத்தை சேர்ந்தவரா இருந்தாரு. அவர் பிரிட்டிஷ் ஆட்சியை ஏத்துக்கல. ஆனா அவர் இப்ப இங்க வந்து பிரிட்டிஷையே கைப்பற்றிட்டாரு. நாங்க எல்லாரும் ரொம்ப சின்னவங்க. பெரிய விஷயங்களை நிர்வாகம் செய்யற திறமை எங்க கிட்ட இல்ல. ஆனா எல்லாமே ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அவர் முதல்ல 2 கோயிலை ஆரம்பிச்சாரு. ஆனா நாங்க இந்தியாவுக்கு வந்திருந்த போது அது உலகம் முழுக்க 50 மையங்களா வளர்ந்துடுச்சு. அதாவது முழு நேர பக்தர்கள் அங்கேயே தங்கி கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு அற்புதமான நேரம். எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. புரட்சியை விரும்புற பலர் இந்த உலகத்தை மாத்தணும்னு எங்க கூட வந்து சேர்ந்தாங்க. அவருடைய மாணவர்கள் இப்பிக்கலா மட்டும் இல்ல, ஆற்றலும் அறிவும் மிக்க நிறைய சாதனையாளர்களாகவும் இருந்தாங்க. ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைங்க. அது அவருக்கும் தெரியும். இது ஒரு அவசர நேரம். அவருக்கு இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்துக்குள்ள அவங்க மூலமா ஒரு சர்வதேச சமுதாய இயக்கத்துக்கு அடித்தளம் போடணும்னு அவர் நினைச்சாரு. அவர் ரொம்பவும் நம்பிக்கையா இருந்தாரு. நீங்க எல்லாரும் கொள்கைகளை முறையா பின்பற்றி தூய்மையா வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியும்னு சொன்னாரு. ஒரு குருவானவர் நம்மளை ஈர்த்து கற்பித்து சரியான பாதையில நம்மளை வழி நடத்துகிறார். ஆனா ஒவ்வொருத்தரும் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி அவங்க தான் ஒரு வாழ்க்கையை வாழணும். தவறுகள்ன்றது நல்ல விஷயத்தை கத்துக்கிறதுக்கான ஒரு பாதைன்னு சொல்லலாம். அதனால பிரபுபாதருக்கு தெரியும் நிச்சயம் நிறைய தவறுகள் நடக்கும்னு. படிப்படியா பிரபுபாதருடைய புத்தகங்களை விநியோகம் பண்ண நாங்க கத்துக்கிட்டோம். பணம் வர ஆரம்பிச்சது. அதுல சில பேர் சில நேரங்கள்ல ஒரு விற்பனையாளரை போல விற்க முடிவு பண்ணி உண்மையை கொஞ்சம் மாத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப சிலர் பிரபுபாதர் கிட்ட சொன்னாங்க, பிரபுபாதர் உங்களுக்கு தெரியுமா, புத்தகங்களை விற்கும் போது சிலர் சொல்றாங்க இந்த பணம் பங்களாதேஷுக்கு போக போகுதுன்னு. அப்ப பிரபுபாதர் சொன்னார், நீங்க அப்படி சொல்லி வித்தீங்கன்னா அப்ப அங்கதான் போகணும்னு. அவர் சொன்னார், இந்த புத்தகங்கள் எவ்வளவு உயர்ந்தது, எந்த வகையில வாழ்க்கைக்கு அவங்களுக்கு இது பயன்படும்னு அவங்கள புரிய வச்சு இந்த புத்தகங்களை நீங்க விற்க கத்துக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஆன்மீக விற்பனையாளனோட தூய்மைன்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தினாலும் கொஞ்சம் ஆவேசமும் படுத்திச்சு. பெரும்பாலான மக்கள் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சப்தத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு தொந்தரவு செய்பவர்களாக கருதுகிறார்கள். ஆபத்தான மத வெறியர்கள் என்று அவர்களை முத்திரை குத்தி மற்ற இயக்கங்கள் போல அவர்களை பார்த்தாலும் மதியங்களை பற்றிய தவறான புரிதல் என்று கிருஷ்ண பக்தர்கள் சொல்கிறார்கள். ஆன்மீக உலகத்தோட மாஃபியா கும்பல்னு நாம அவங்கள சொல்லலாம். யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கிரிமினல் குற்றங்கள் செய்யற குடும்பத்தோட அவங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. இது ஆபத்தான குற்றச்சாட்டு. திட்டம் போட்டு குற்றங்கள் செய்யறதுதான் ஹரே கிருஷ்ணா மக்களோட வேலைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அறிஞர்கள் இதை NRMs சொன்னாங்க, அதாவது புதிய மத இயக்கம். நீங்க பார்க்க போற கதை ஒரு பெற்றோர்களோட துயரம், தன்னோட மகளை தொலைச்ச ஒரு குடும்பத்தோட கதை. கடைசி அவளை கண்டுபிடிச்சப்போ அவகிட்ட பேசுறதுக்கே பெற்றோர்கள் போராட வேண்டியிருந்தது. ஏன்னா அவ ஒரு இயக்கத்துல இருந்தா. ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் தங்களுடைய அந்த முந்தைய மதத்தை விட்டுட்டு இந்த புதிய மத அமைப்புல சேர்ந்தாங்க. பெற்றோர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் அது மிகப்பெரிய பின்னடைவா இருந்தது. சார்ல்ஸ் ஜிம்ராவுக்கு 18 வயசு.
அவங்க பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டே கருவூலத்துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ரெண்டையும் விட்டுட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இயக்கத்துல சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட குரு கிட்ட இருந்து தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமா தான் உண்மையான ஆனந்தத்தை உணர்றதா அவங்க சொல்றாங்க. ஆனா அது அவங்களோட அம்மாவும் சித்தியும் மறுக்கிறாங்க. அவ இதுக்காக தன்னோட படிப்பை எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டா. வேலைக்கு போறதில்ல. அவளுக்கு எதிர்காலம் இல்லாத மாதிரி இருக்கு. 10 வருஷம் கழிச்சு அவ என்ன பண்ண போறா? உங்க அம்மாவோட கவலை என்னன்னா, நீங்க சொல்ற எல்லாமே பெரிய அளவுல யாரோ உங்களை மூலச்செலவு பண்ணி மயக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க கவலையை பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா? ஆமா, அவங்க கவலைப்படுறாங்க, நான் கவலைப்படுறேன். ஆனா இது தேவையே இல்லை. பெற்றோர்கள் எல்லாம் அலறி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பக்தர்களை கடத்த ஆரம்பிச்சாங்க. தெருவுல நடந்து போனீங்கன்னா திடீர்னு ஒரு கார் வந்து உங்களை இழுத்து போடுவாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, பின்னாடி கார்ல உங்க பெற்றோர்கள் வராங்க, நாங்க உங்ககிட்ட பேசணும்னு. ஒரு ஹோட்டல் அடைச்சு வைப்பாங்க. எங்க பெற்றோர்களே குற்றவாளிகளுக்கு காசு கொடுத்து எங்களை கடத்த சொல்லி எங்க ஞாபக சக்தியை அழிக்க முயற்சி செஞ்சாங்க. ஞாபக சக்தியை அழிக்கிற வியாபாரம் பெருசா நடந்துகிட்டு இருந்தது. இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க மனசை கட்டுப்படுத்துற திறன் கொண்டவங்க. அது ரொம்ப ஆபத்தானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, ஹரே கிருஷ்ணா தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்களும் இந்த மாதிரியான ஒரு திறனை தான் பயன்படுத்துறாங்க. கயானா ஜிம் ஜோன்ஸ்க்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஹிட்லருக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்ல. ஆன்மீக இயக்கத்துக்கு எதிரானவங்க மக்கள் கிட்ட இப்படி ஒரு கருத்தை வச்சாங்க. அதாவது இந்த இயக்கத்துல சேரக்கூடிய யாருமே அவங்களோட சுய விருப்பத்தோட சேர்றது இல்ல. மனசை வசியப்படுத்துற ஏதோ ஒரு முறையை பயன்படுத்தி அவங்கள மூல செலவு செய்யறாங்கன்னு சொன்னாங்க. பிரபுபாதர் பல தடவை அதை ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, நாங்க மூல செலவை தான் செய்யறோம். ஏன்னா மூளை ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை நாங்க சுத்தம் பண்ணி தானே ஆகணும். இந்த வழக்கு மக்களுக்கும் மர்ஃபிக்கும் நடுவில் நடக்கிற வழக்கு. 2 பக்தர்கள் மேல ஒரு கிரிமினல் வழக்கு நியூயார்க் சிட்டியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க எங்க முறைக்கு எதிரான ஒண்ணு. ஏன்னா நாங்களா எதுவும் பேசல. பகவத்கீதையை அடிப்படையா வச்சுதான் நாங்க பேசுறோம். அதாவது பகவத்கீதையை படிச்சா அது உங்க மனசை கட்டுப்படுத்துற ஒரு கருவியா மாறுது. பிரபுபாதர் சொன்னாரு, நம்ம விவாதங்கள் மொத்த ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, பக்தி ரசாமிருத சிந்து, உபதேசாமிருதம், இந்த புத்தக கருத்துக்களை மையமா வச்சு நாம எத்தனை வருஷம் வேணா எதிர்வாதம் பண்ணலாம்னு சொன்னாரு. எதிர்ப்புகள் அதிகமாக அவருக்கு சக்தி அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவர் ஒரு போராளி. நல்ல போராட்டங்களை விரும்பினாரு. 6 மாதங்கள் கழித்து வழக்கோட முடிவில் நியூயார்க் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி லேஹி கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, பல்லாயிரக்கணக்கு பழமையான இந்தியாவில் வேரூன்றி தழைத்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நேர்மையான மதத்தோட பலனை தான் அவங்க மக்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு உரிமை கிடைச்சது. எங்களுக்கு என்ன தேவையோ அதுல நம்பிக்கை வைக்கிறதுக்கு இந்த நாட்டுல எங்களுக்கு முழுமையான உரிமை கிடைச்சது. மிகப்பெரிய திருப்புமுனை நிகழ்ச்சியா இது எல்லாராலையும் கருதப்பட்டது. மத எதிர்ப்பு இயக்கத்துக்கு எதிரான மிகப்பெரிய வெற்றியா சட்ட விமர்சன புத்தகங்கள்ல இந்த தீர்ப்பு மேற்கோள் காட்டப்பட்டது. இது நாடு முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. நியூயார்க் நகரம், 5வது அவென்யூ, 1976. பிரபுபாதருக்கு இது மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது. நீங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தர்களா மாறி பேரானந்தத்துல பாடி ஆடி கடவுளுக்கு ஆன்மீக அன்பு செலுத்தினீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் உங்களை பின்பற்றும். இந்த உலகமே கவலைகள் இல்லாத வைகுண்டமா மாறும். மிக்க நன்றி. கிருஷ்ணன் மேல வைக்கிற உண்மையான அன்பு எப்பேற்பட்ட தடங்கல்களையும் ஒண்ணு இல்லாம செஞ்சிரும்னு பிரபுபாதர் நம்பினாரு. கடவுள் மேல செலுத்துற உண்மையான அன்பு எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு பயங்கரமான சுனாமி மாதிரி தெருவுக்குள்ள அது புகுந்துரும்.
என்னை ஆச்சரியப்படுத்தாத நாள்னு ஒன்று இருந்ததே இல்லை. ஒவ்வொரு தடவையும் பிரபுபாதரை பார்க்கறதுக்காக அவரோட அறைக்கு நான் போகும்போதெல்லாம் பரவசம் அடையாத நாள்னு ஒன்று இருந்ததே இல்லைன்னு சொல்லலாம். அவரோட கதவை திறக்கும் போது அங்க என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியாது. பிரபுபாதர் எங்களுக்கு தெரிஞ்ச மத்த சாதாரண ஆசிரியர் மாதிரி இல்ல. அவரோட பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அவர் தன்னோட அன்பை தன்னை பின்பற்றுபவர்களுக்கு கொடுத்தாரு. அவங்களும் தங்களுக்குள்ள அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த அன்பு தான் அவரோட இயக்கத்தை ஒற்றுமையா ஒருங்கிணைச்சது. அதுதான் அவரோட கடைசி வேண்டுகோள். நீங்க என் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சேவை செய்யுங்க, கருத்து வேறுபாடு இல்லாம. என்னோட அன்பான மாணவ மாணவிகளே, எனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை வந்துடுச்சு. கடுமையான மாரடைப்புக்கு நான் ஆளான. அதனால சைத்தன்ய மகாபிரபுவோட இயக்கம் இப்போ உங்க கையில இருக்கு. நான் எங்க இருந்தாலும் என்னோட மனசு அந்த புண்ணிய பூமியான விருந்தாவனத்தை தான் எப்பவும் நாடிக்கிட்டு இருக்கு. விருந்தாவனம், இந்தியா, 1977. அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போது கூட அவருடைய உணர்வுல எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நான் இந்த உடல் இல்லைன்னு உணர்ந்த ஒருத்தர் இங்க இருக்கிறத நாங்க எல்லாருமே உணர முடிஞ்சது. அவர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பாகவதத்துக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த நிரந்தரமான வாழ்க்கையில நமக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அளவுக்கு அதிகமான சக்தியும் கிடைச்சிருக்கு. நான் உங்க நாட்டுக்கு தனியா வெறும் இந்த இசை தாளங்களை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க நிறைய பேர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றீங்க. இதுதான் என்னோட வெற்றி. இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே கிருஷ்ணரோட விருப்பப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உணர்வு தான் உண்மையான கிருஷ்ண உணர்வு. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் 1977 வருடம் நவம்பர் 14 உலகை விட்டு மறைந்தார். 12 வருடங்களில் உலகை 14 முறை சுற்றி வந்தார். 6 கண்டங்களில் 108 கோயில்களையும் பண்ணை நிலங்களில் வாழும் சமூகத்தையும் நிறுவினார். தனது புத்தகங்கள் 25 மொழிகளில் 6 கோடி பிரதிகள் விநியோகிக்கப்பட்டதை அவர் கண்டார். ஒரு முன்னோடியாக இருந்து கிருஷ்ண உணர்வை உலகம் முழுக்க ஸ்திரமாக ஸ்தாபித்தார். அது இன்று 820 கோயில்கள், பண்ணை நில சமூகங்கள், உணவு கூடங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளாக உயர்ந்துள்ளன. 87 மொழிகளில் 52 கோடி புத்தகங்கள் விநியோகிக்கப்படுகிறது. 30 லட்சம் பேருக்கு பிரசாதம் விநியோகிக்கப்படுகிறது. Hare